இப்போ இங்கே பில்லி சூனியம் இருக்கா இல்லையான்னா, இது எல்லாமே இருக்குது, இல்லாமல் ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா பில்லி சூனியம் இருக்கா இல்லையான்னா, ஒருத்தரை வந்து பில்லி சூனியத்தால் முடக்க முடியுமானா முடக்க முடியும். மாந்திரிகங்கிறது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தனை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இப்போ உங்கள் மனநிலையை மாற்றி நாம் நினைக்கும் ஒரு விஷயத்தை செயல்படுத்த வைப்பது, அதை தூண்டுவது இந்த மாந்திரிகளை அதுக்கு ஒரு விஷயம் இதாக பயன்படுது. இப்போ இந்த மாந்திரிகம் இல்லை பில்லி சூனியம் இதெல்லாம் பண்ணால் அந்த மாந்திரிகம் அந்த இதுக்குள்ள வந்து அந்த பில்லி சூனியமே வரும். இப்போ ஒரு கோயிலில் நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்க. இப்போ அங்கே போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது அந்த இறைவனை பார்த்து அந்த சிற்பத்தை பார்த்து நீங்கள் கும்பிட்றீங்க. அந்த சிற்பத்துக்கு அடியில் என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த சிற்பத்துக்கு எப்படி உயிர் வந்தது? அந்த நீங்கள் கும்பிட்ற சாமிக்கு எப்படி உயிர் வந்ததுன்னா, அங்கே ஒரு மாந்திரீக கலை தான் இங்கே வேலையை செய்யுது. அங்கே அந்த அந்த கோயில் சிலையை வைக்கும்போது அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரம் வச்சுருப்பாங்க. அந்த எந்திரத்துக்கு வந்து பூஜைக்கப்பட்ட மை வச்சுருப்பாங்க, உயிர் கொடுத்துருப்பாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கோயிலில் அந்த கர்ப்பகிரகத்தில் அதுக்கு உண்டான பவர் கிடைக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் இங்கே மூலாதிபதி யாருன்னு கேட்டாக்கா அந்த மாந்திரிங்கிற ஒரு கலை தான்.